ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிபி ஜிடிஆர்பி. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் ரிவிஷன் பண்ண போகிறோம். இதில் இருக்க கொஷின்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 10 கொஷின்ஸாவது வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு போகிற நாள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம் வாங்க. ஓகேங்களா? சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பது யாருடைய கூற்று? எரிக்சன் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, சமூக வளர்ச்சி சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி அடைஞ்சால் ரொம்ப வயசாகிடுச்சுன்னா எரிச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம். முதிர்ச்சி பெறுதல், சமூகத்தில் முதிர்ச்சி அடைந்தால் எரிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஒரு மாணவன் 6 மாதங்களில் ஓவிய பயிற்சி கற்கிறான். அவனின் கற்றல் வளைகோடானது நேர்மறை வளைகோடு. 6 மாதத்தில் ஒரு ஓவிய பயிற்சி கற்றுக்கிறான்னா அவனோட கற்றல் வளைகோடானது நேராக தான் நேர்மையாக கற்றுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நேரான வளைமை. மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாடு படிகளின் எண்ணிக்கை 7. எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாஸ்லோவோட 7 படிநிலைகள். ஓகேவா? மாஸ்லோ உயிரியல் தேவை, பாதுகாப்பு தேவை, ஏற்றுக்கொள்ளல் தேவையை என்ன தேவைன்னு சொல்கிறாங்கன்னா பற்றாக்குறை தேவைகள். இந்த 3ஐயும் பற்றாக்குறை தேவைகளாக குறிப்பிடுறாங்க. ஓகேவா? உயிரியல் தேவை, பாதுகாப்பு தேவை, ஏற்றுக்கொள்ளுதல் தேவையெல்லாம் பற்றாக்குறையா, இதெல்லாம் ஒரு பற்றாக்குறை தேவைகள் அப்படின்னு. படித்தல் திறன் உத்தியோடு தொடர்புடையது எது அப்படின்னா சூழ்நிலை தயார் குறிக்கோள் மையம். ஓகேவா? படித்தல் திறன் உத்திகளை தொடர்புடையது சூழ்நிலை தயார் குறிக்கோள் மையம். குழந்தையின் அறிவு வளர்ச்சியின் போது அறிதிறல் அமைப்பில் முக்கிய மாற்றம் ஏற்படுத்தும் முறை இணங்குதல் மற்றும் பொருந்துதல். குழந்தைகளோட அறிவு வளர்ச்சியில் அறிதிறல் அந்த முக்கிய பங்கு தான். இணங்கி போகிறது பொருந்துற மாதிரி இருக்கணும். அப்போ தான் குழந்தை அறிவு வளர்ச்சியில் அறிதிறன் வளர்ச்சியை பெறுவாங்க. ஓகேங்களா? உளவியல் என்ற சொல்லின் பரிணாம வளர்ச்சி நிலை எப்படி இருக்குன்னா, முதல் நிலை ஆன்மாவியல். உளவியல்ங்கிற சொல் முதல்ல ஆன்மாவியல், 2ஆம் நிலைனா மனவியல். முதல்ல ஆன்மா சம்மந்தப்படுது. ஒரு ஆன்மா இருக்குன்னா அதுக்கு ஒரு மனசு இருக்குது, அதுக்கு ஒரு நினப்பு இருக்குது, அதுக்கு ஒரு நடத்தை இருக்குது. ஆன்மாவுக்கும் மனசு இருக்குது, அதுக்கு ஒரு நினைவு இருக்குது, நடத்தை இருக்குது அப்படின்னு ஞாபகம். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை. ஓகேங்களா? பரிசுகள் மற்றும் தண்டனைகள் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா வெளியூக்கம். ஒரு வெளிப்படையாக ஊக்கத்தை நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? மாணவர்களுக்கு இதை பற்றின ஊக்கம் கொடுக்குறோம் அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா திரிபு அப்படின்னா மாற்றம், பிறழ்ந்து சிதைந்து மருவி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு பொருள் முரண்பாடுகள் குமார பருவத்தில் அடிக்கடி எதிர்கொள்ள காரணம் அவர்கள் குழந்தைகளாகவோ அல்லது வயது வந்தவர்களாகவோ அப்படி இருக்கிறனால. ஓகேவா? முரண்பாடு குமார பருவத்தில் இப்படி இருக்கிறனால தான் உருவாகுது அப்படின்னு. ஒரு நபர் தன்னுடைய தனிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் சுற்றுப்புறத்திற்கு ஏற்றவாறு திறம்பட ஒத்துப்போக உதவுவதே அறிவுரை வழங்கல். ஓகேவா? என்று கூறியவர் கார்ல் ரோக்கர்ஸ். ஒரு மனுஷன் எல்லா சூழ்நிலையும் ஒத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அறிவுரை வழங்கல் அப்படின்னு. அதுக்காக தான் அறிவுரை வழங்க முன்னோர்கள் அறிவுரை சொல்வார்கள், மூத்தோர்கள். அவங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்படி சொல்லியிருக்காரு. அவர் தான் கார்ல் ரோக்கர்ஸ். இதுக்கு எப்படின்னா அறிவுரை வழங்குறோம். ரோட்டில் போகும்போது ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அறிவுரை வழங்குறாங்க. ஓகே? அப்படின்னு வச்சுக்கோங்க. 1860 அப்படின்னா உளவியலுக்கான இயற்பியல் நூல் ஜிடி பெட்ச்னர் வெளியிட்டார். உளவியலுக்கான இயற்பியல் நூல் எப்போனா ஜிடி பெட்ச்னர் 1860. 1875 வில்லியம் ஜேம்ஸ் முதல் உளவியல் பாடம் அறிமுகம். உளவியல் பாடத்தை முதல் அறிமுகம் செய்தவர் யாருன்னா வில்லியம் ஜேம்ஸ். ஓகேவா? 1879 வில்லியம் வுண்ட் முதல் உளவியல் ஆய்வகம் லிப்சிக்கில் திறந்திருக்கார். முதல் உளவியல் ஆய்வகம் வில்லியம் வுண்ட். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஓகேங்களா? உளவியல் அறிஞர் அப்படின்னா பாவ்லோ. கற்றலுக்கான நோபல் பரிசு பெற்ற உளவியல் அறிஞர் பாவ்லோ. கற்றலுக்கான நோபல் பரிசு பெற்ற உளவியல் அறிஞர் பாவ்லோ. ஓகேவா? இந்தியாவோட முதல் ஆய்வுக்கூடம் கல்கத்தா. முதல் உளவியல் ஆய்வகம் லிப்சிக்கில் வில்லியம் வுண்ட் ஓப்பன் பண்ணார். வில்லியம் வுண்ட் முதல் உளவியல் ஆய்வகம், முதல் ஆய்வகக்கூடம் கல்கத்தாவில், இந்தியாவிலே. ஓகேவா? 1954 மாஸ்கோ 5 அடுக்கு தேவை 5 படிநிலைகள் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு 1954. அதுக்கப்புறமேல் தான் 7 படிநிலைகளாக மாற்றினாங்க. ஓகேவா? 1960 ஜீன் பியாஜே வெளியீடு அறிதிறன் வளர்ச்சி கொள்கை. அறிதிறன் வளர்ச்சியை ஜீன் பியாஜே எந்த வருஷம் வெளியிட்டாருன்னா 1960. அறிதிறன் 60 வயசில் தான் வரும். அறிவு 60 வயசில் தான் நமக்கு நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு கெஸ்ஸிங் மாதிரி வேர்ட்ஸ் தான். ரூட் தேவை கோட்பாடு 7ஆக மாற்றம் எந்த வருஷம்னா 1970. 1960 ஜீன் பியாஜே அறிதிறன் வளர்ச்சி கொள்கையை வெளியிடுறாரு. ரூட் தேவை கோட்பாடு 1970 7ஆக மாற்றுறாங்க. 1983 மனத்திட்டங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு ஹெவார்ட் கார்ட்னர் வெளியீடு. ஓகேவா? மன வெளிச்சி நுண்ணறிவு அப்படின்னா ஐசக் மேயர், பீட்டர் சலோவா.
மனவளர்ச்சி நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னா ஐசக் மேயர். மனவளர்ச்சி நுண்ணறிவுனா ஐசக் மேயர், பீட்டர் சலோவா. நிமோனியா என்பது நினைவு தொடர்பு. நிமோனியாங்கிறது நினைவு தொடர்புடையது. இன்றைய சூழலில் குழந்தைகளிடம் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று நல்லொழுக்கம் தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நார்மலாகவே கேட்கறது. கூட்டாளி குழு பருவம் அப்படின்னா பிள்ளை பருவம். இப்போ ஒரு கேங்காக சுற்றுறதுனால இந்த பிள்ளை பருவம் மாதிரி கூட்டாளி குழு பருவம். வீர சாகசங்கள் புரிபவரிடம் துணிச்சல் மற்றும் மன வலிமை மிகுந்திருக்கும். துணிச்சலாக இருக்கணும், மன வலிமை இருந்தால் தான் இந்த மாதிரி வீர சாகசம்லாம் செய்ய முடியும். மனித மனவெழுச்சியின் வெளிப்பாடு மெட்டுக்கல்ஸ். மனித மனவெழுச்சியின் வெளிப்பாடு மெட்டுக்கல்ஸ் கூறுகிறார். அறிவு காக்னிஷன் அப்படின்னு சொல்கிறோம். உணர்ச்சியை அஃபெக்ஷன், உடல் இயக்கத்தை காக்னிஷன் அப்படின்னு சொல்லியது. ஓகேவா? மெட்டுக்கல்ஸ் மன வெளிச்சியின் வெளிப்பாடு மெட்டு. ஒரு மெட்டு இப்போ சாங்குக்கு ஒரு மன வெளிச்சி வெளிப்படும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டராக கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இருப்பதில் சிறந்தவற்றை குழந்தைகளுக்கு வழங்க மனித இனம் கடன்பட்டுள்ளது அப்படிங்கிற ஐநா சபையோட இந்த பிரகடனம் எப்போ உருவாச்சுன்னா 1959 நவம்பர் 20, 1959. இருக்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்கு வழங்கணுங்கிற மனித இனம் கடன்பட்டுருக்குது அப்படின்னு. ஓகேவா? நவம்பர் 1959, 60க்கு முன்னாடி. 60ல் என்ன பார்த்தோம்? ஜீன் பியாஜே என்ன பண்ணியிருக்காரு? வெளியீடு பண்ணியிருக்காரு. அறிதிறன் வளர்ச்சி ஜீன் பியாஜே வெளியீடு பண்ணியிருக்காரு. அச்சு மற்றும் மின் ஊடகங்களில் முன்னிலைப்படுத்த வேண்டியவை வாழ்க்கையின் நேர்மறை எதிர்மறையான பகுதி. ஓகேவா? இதெல்லாம் நம்ம நோட்டில் கொண்டு வரணும், ஒரு புக்கில் கொண்டு வரணும்னா நேர்மறை எதிர்மறையான பகுதி வாழ்க்கையில். ஆசிரியர் கருத்து பொழிவு முறையை அடிக்கடி பயன்படுத்துவதன் மூலம் ஆக்கத்திறனை வளர்க்கிறது. அதாவது கிரியேட்டிவிட்டி. ஆசிரியர் கருத்தை பதிவு பண்ணும்போது ஒரு கிரியேட்டிவிட்டி வளரும். ஓகேங்களா? திறனாய்வு சிந்தனையை தூண்டுவது இடது மூளை. இப்போயும் நம்மளோட ஒரு திறமையான விஷயத்தை செய்யும்போது இடது மூளை தான். நிறைய பேர் லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக அதிகமாக இருக்கும், நார்மலாக இருக்கவங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சைனடிக்ஸ் என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் பல்வேறு பொருட்களை பிரித்தல். சைனடிக்ஸ். ஓகேவா? சைனடிக்ஸ்னால் பல்வேறு பொருட்களை பிரித்தல். தனக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியும் பயனும் விளைவிக்கின்ற வகையில் எல்லா நிலைகளிலும் பொருத்தப்பாடுடன் செயல்படுவது மனநலம் சார்ந்தது. நமக்கும் மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியும் பயனும் கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறது தான் மனநலம் சார்ந்தது. ஓகேவா? கவனத்தின் ஊசலாடும் தன்மையின் கால அளவு 5 to 20. ஒரு கவனம் இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னா இந்த கவனம் எனக்கு 5 to 20 வினாடிகள் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். இப்போது நான் ஒருத்தவங்க நடத்துகிறாங்க, நான் பார்த்துட்ருக்கேன்னா 5 to 20 வினாடிகள் மட்டும்தான் இருக்கும். மற்ற நேரத்தில் ஒரு செகண்ட் மற்றவங்கள பார்த்துட்டு கூட அந்த கவனம் திசை திருப்பி போகும். ஓகேங்களா? கவனத்தின் ஊசலாடும் தன்மையின் கால அளவு 5 to 20 வினாடி மட்டும்தான். ஓகேங்களா? நொடி. SQ3R மெத்தட். இது என்னன்னா SQ3R மெத்தட் கவனம் அட்டென்ஷனை கொண்டு வருது. ஒப்பார்குழு என்பது சமூகம் ப்ளஸ் கட்டுப்பாடுடனான சூழல். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒப்பார்குழு. ஒப்பார்குழுனா சமூக கட்டுப்பாடு சூழல் சேர்ந்தது. ஓகேவா? கற்றல் சூழலின் வரிசை கவர்ச்சி கவனம் நினைவு. கற்றல் சூழலில் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், கவனம் வேணும், நினைவு வரணும். ஓகேவா? அதை படிக்கணும் அப்படிங்கிற நினைவு நமக்கு வந்தால் தான் கற்றல் சூழல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பிள்ளை பருவத்திற்கு பின் நிலையில் குழந்தைகளால் கருத்துக்களை உருவாக்க இயலும். பிள்ளை பருவத்துக்கு அப்புறமேல் தான் குழந்தைங்க கருத்துக்களை வெளியிடுவாங்க. குட்டி குழந்தையாக இருக்கும்போது வெளியிட மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நல்லா வளருவாங்க. வளர்ச்சிகள் சார் செயல் என்ற கருத்தை முதலில் பயன்படுத்தியவர் ஹர்விகாஸ்ட். RTE அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன். இதெல்லாம் கேட்கலாம். RTE ஃபுல் ஃபார்ம்னா ரைட் டு எஜுகேஷன். கார்போஹைட்ரேட் புரதம் ஆகியவற்றின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்துவது அட்ரினல். அட்ரினல் தான் கார்போஹைட்ரேட்டு புரதம் அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வளர்ச்சி ஏற்படுத்தும். அமீபா ஒரு விலங்கு அல்ல அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா அடையாளப்படுத்துது. அமீபா ஒரு விலங்கு அல்லங்கிறத அடையாளப்படுத்தல். பியாஜேயின் கருத்துப்படி தன்னை மையமாக்கி சிந்திக்கும் தன்மை காணப்படுவது மனச்செயல்பாட்டு முந்தைய பருவம். மாய ஒளி தோன்ற காரணம் கவலை தான். கவலை வந்தால் தான் மாய ஒளி தோன்றும். கவலை வந்தால் நமக்கு மாய ஒளி தோன்றும். குழந்தைகளோட சாதனையை பாராட்டுதல் அல்லது குறை கூறுதல் அப்படிங்கிற இதில் ஏற்படுவது அப்படின்னா ஹர்லாக். குழந்தைகளின் சாதனையை பாராட்டுதல் அல்லது குறை கூறுவதால் ஏற்படும் பாதிப்பு அப்படிங்கிறத யார் சொன்னான்னா ஹர்லாக். இப்போ நம்ம ஒரு விஷயம் குழந்தைங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பாராட்டணும், இல்லை நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா லாக் ஆயிடுவீங்க. இப்போ இந்த மாதிரி குறை சொல்லிகிட்டே இருந்தால் அவங்க லாக் ஆயிடுவாங்க அப்படின்னு. ஓகே, அப்படின்னு ஞாபகம். கற்றல் வீதம் கற்ற பாட பொருள் அளவு ப்ளஸ் தேர்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம். கற்றல் வீதம் அப்படின்னா எவ்வளோ பாடப்பொருள் அளவு படிக்கிறாங்க, தேவைக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. மகிழ்ச்சி தராத தூண்டல் மறைவதற்கு தூண்டல் காரணமாக இருப்பின் அது நேரிடை வலுவூட்டி. மகிழ்ச்சி தராத தூண்டல் மறைவதற்காக தூண்டல் காரணமாக இருப்பது நேரிடை வலுவூட்டி. மையலின் ஷூத் எதனால் ஆனது அப்படின்னா புரதம் அன்று கொழுப்பு. ஓகேவா? மையலின் ஷூத்
குழந்தைகளின் உடல் வளர்ச்சி எந்த வயதில் உச்சக்கட்டம் பெறும்? உடல் வளர்ச்சி வந்து 0 to 2 வயசில் நல்லா வளர்ந்துருவாங்க ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ச்சி குறைஞ்சிக்கிட்டே போகும். பொறுமையாக தான் வளருவாங்க. ஒரு வருஷத்துக்கு 1 கிலோ கூட ஏற மாட்டாங்க. அடல்சன்ஸ் அப்படின்னா வளர்ச்சி அடைய. பெற்றோர்களால் கடைபிடிக்க வேண்டிய 3A என்னென்னா அக்செப்ட், அட்ஜஸ்ட், அப்ரிஷியேட். குழந்தைங்களுக்கு வந்து எது சொன்னாலும் அவங்க சொல்கிற ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் குழந்தைங்க. அப்ரிஷியேட் பண்ணுங்கள். மனிதன் பறவையை பார்த்து வானம் மனிதன் பறவையை பார்த்து விமானம் கண்டுபிடித்தான் அப்படின்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா கற்றல். ஒரு இதை பார்த்து கற்றுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோ. இதில் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இம்பார்ட்டன் கண்டிப்பாக கேட்க வேண்டிய கொஷின். இதுலேருந்து ஒரு 4 கொஷின் 5 கொஷின் வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. மீதி இருக்கிற மிச்ச கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து அடுத்த கொஷின்ஸ் காமிங்க, சைக்காலஜி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் போகிறேன். ஒருவேளை நீங்கள் சைக்காலஜி இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நான் நினச்சிட்டு போடாமல் கூட விட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஆதரவு பொறுத்து தான் நான் அடுத்து நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடுவேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.